ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு சாஸ் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இது கூடவே 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் நார்மல் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வீட் பாஸ்தா கூட பயன்படுத்திக்கலாம். சூப்பர் மார்க்கெட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை பாஸ்தாவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தாவை உள்ளே சேர்த்திட்டு ஒரு டைம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது 8லேருந்து 10 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒன்று கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரணும். ஸோ வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் பாஸ்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாஸ்தா பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதிக நேரம் வேக விட்டுடாதீங்க, அது உடஞ்சி போயிடும். கரெக்டாக 10 நிமிஷம் போல் வேக விட்டிங்கனாலே போதும். இப்போ இது மாதிரி பாஸ்தாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு அகலமான பிளேட்டில் ஆற விட்டுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பாஸ்தாவுக்கு வேணுங்கிற மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளியை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ நம்ம 1.5 கப் பாஸ்தா எடுத்துருக்கோம். அது நமக்கு கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்குது. அந்தளவு பாஸ்தாவுக்கு பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். அதுவே நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஒரு வேளை பாஸ்தா அதிகமாக சேர்க்கிறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா பொருளெல்லாம் வேகிறதுக்காக தான் சேர்க்குறோம். அதனால் 1/2 கப் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா பொருளெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடலாம். மசாலா ரொம்பவே ட்ரை ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கிற போதே பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பாஸ்தா மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் தேவையான அளவு சேர்க்கிறேன். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இதை திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான மசாலா பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.